நிறைய பேர் நிறைய நாளாக கேட்ட வீடியோ உங்கள் யூடியூப் வருமானம் எவ்வளவு ப்ரோ. இன்றைக்கு நான் ஆதாரபூர்வமாக என் யூடியூப் வருமானத்தை காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எவ்வளவு நாள் ஒரு சதம் கூட இல்லாமல் யூடியூப் ரன் பண்ணுன்றதையும், என்னோட இப்பத்திய வருமானம் எவ்வளவுன்றதையும், அதுக்காக நான் பட்ட கஷ்டத்தையும், அதுக்காக நான் உருட்டின உருட்டையும், எடுத்த முயற்சியையும், செய்த பாவத்தையும் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எவ்வளவு சம்பளம்ன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது, நான் யூடியூப் ஆரம்பித்து முதலாவது மாதத்திலேயே 1,50,000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டேன். அதுக்கு நான் சில உருட்டுகளை செஞ்சேன், சில பாவங்களை செஞ்சேன். எனக்கு முதல் ஆரம்பத்தில் சரியாக வியூஸ் போயில்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன்டா, யூடியூப்பில் ஏற்கனவே இருக்கிற வீடியோக்களை எடுத்து அதை எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டேன். நல்ல வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் 4,000 மணித்தியாலத்தை கடந்தால் தான் உங்களுக்கு யூடியூப்பில் காசு வரும். அப்போ 4,000 மணித்தியாலத்தை கடக்கிறதுக்கு அதுலேயே ஒரு 2-3 மாதம் அப்படியே போட்டு 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 ஒரு மாதிரி 4,000 மணித்தியாலத்தை கடந்து காசு வர்றதுக்காக அப்ளை பண்ணினேன். அப்ளை பண்ணினா அவங்கள் 4 நாள் கழித்து திருப்பி எனக்கு மெயில் பண்ணுறாங்க, உங்களோட கண்டென்ட் எல்லாம் ரீயூஸ்ட் கண்டென்ட், நீங்கள் உங்களோட சொந்த கண்டென்ட்டை போடுங்கோ, அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு காசு தருவோம் அப்படின்னு. சரி என்று எல்லா வீடியோவையும் அழிச்சிட்டு திருப்பி வீடியோ போட ஆரம்பிக்க எனக்கு சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை 1,72,200. அப்போ ஒரு வீடியோவிலேயே நான் 4,000 மணித்தியாலத்தை அடைஞ்சிடலாம்னு நினச்சி முதலாவது வீடியோ போட்டேன். நான் நினைக்கிறேன் ஒரு 200 வியூஸ் 300 வியூஸ் போயிருக்கும். அதோட மனசு உடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துட்டு காட்டுக்குள்ளே போய் பேய் வீடியோ எடுப்போம்ண்டு காட்டுக்குள்ளே போய் பேய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டால் அது ஓரளவுக்கு ஓடிச்சே வழியே. ஆனால் அது 4,000 மணித்தியாலங்களை அடையிறதுக்கு போதுமானதாக இருக்கல. அதுக்கு பிறகு 4-5 வீடியோக்குள்ளே போட்டேன். வெண்மங்கக்கிற நண்பன் அது இதண்டு 5-6 வீடியோவை போட்டேன். யாராவது பார்ப்பாங்கண்டு ஒரு தருமையை பார்க்கல. அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இந்த டாக்டர்ஸ் பிரச்சனை இருக்கല്ലോ, அந்த வீடியோவை போட்டேன். அந்த வீடியோ மட்டும் ஒரு கொஞ்சம் ஓடிச்சு. அந்த வீடியோ ஒரு 1000 மணித்தியாலங்கள் ஓடி உதவி செஞ்சுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சம்பளம் சொல்ல வந்த நீ என்னத்துக்கு இந்த கதையெல்லாம் காய்ச்சிருக்கிற, சம்பளத்தை சொல்லண்டு. அதான் சொன்னனே, 1,400,000 சப்ஸ்கிரைபர் இருந்தும் நான் இன்னும் 4,000 மணித்தியாலத்தை கடக்கல. 4,000 மணித்தியாலத்தை கடந்துட்டு நான் உங்களுக்கு என்னுடைய முதல் மாத வருமானத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சரியோ? நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், நீங்கள் 4-5 பேர் பார்ப்பீங்க, ஓகே அது இருக்கட்டும். ஆனால் எரிச்சல் பிடிச்ச சொந்தக்காரன் எல்லாம் பார்த்தா கூட அதில் ஒரு 100-200 மணித்தியாலம் எனக்கு வரும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஒரு தரம் தப்பாக நினைக்க வேண்டாம். ஆனால் கட்டாயமாக 4,000 மணித்தியாலம் வந்தோடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். என்னுடைய சம்பளத்தை ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து உங்களுக்கு காட்டுவேன். இது 100% உண்மை. இந்த வீடியோ போட்டதுக்கு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.